Moving on, we are going to discuss the topic women managers versus men managers. So, people are good in leadership quality. So, we are going to discuss the topic. Shall we discuss? Yes. I'm Srinidhi, and the topic is who will be good in leadership, which is women or men. So, I prefer that I personally believe both are good in leadership. But when it comes to men, he wants the leadership quality, like not just the leadership quality. He has the braveness, he has the guts to speak whatever he can. So women was empowering by these days. So we are learning the leadership, how to project our leadership. So both the persons could be the best person when it comes to leadership. And basically, women leadership is also good because they are doing a multitasking. They are staying their home and they are leaving the office, and they are really good at teamwork also. They are doing lot of things, and they also in leadership. இப்போ உமன்ஸ் வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்காங்க. போத் மென்னை விட கம்பேரிட்டிவ்லி உமன்ஸ் வந்து இப்போ இருக்காத ஃபீல்டே இல்லை. லைக் டிரைவிங்ல இருந்து பிரைவேட் டிரைவிங் வரைக்கும் எல்லாமே எல்லா ஃபீல்ட்லயுமே இப்போ உமன்ஸ் வந்து இன்வால்மெண்டா தான் இருக்காங்க. ஓகே, கம்பேரிட்டிவ் ஜென்னோட எம்பவர்மெண்ட் எப்படி இருக்கும்னா, அவங்க எல்லா சுச்சுவேஷன்லயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உமனுக்கு ஏதாச்சும் நடந்தா கூட ஒரு செகண்ட்ல வந்து விமன் மேபி டவுன் ஆக சான்ஸ் இருக்கு. பட் வந்து மென் எல்லா சுச்சுவேஷன்லயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஸ்ட்ராங்கா அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. என்னதான் மென் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் உமனை கம்பேர் பண்றப்போ ஒரு கிரியேட்டிவிட்டியும் ஒரு இனோவேஷன் திங்கிங்கும் உமன்ஸ் கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டீம் எப்படி எஃபெக்டிவா மேனேஜ் பண்ண முடியும்னு வந்து உமன் வந்து நல்லா இது பண்ணுவாங்க. So I believe men have less emotions than women. So they were not empathy when women shows. So women வந்து அவங்களுக்கு கைண்ட்னஸ் இருக்கும், எந்த பிளேஸ்ல எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்து சரியில்லைன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா அதை எப்படி கொண்டு போகணும் தெரியும். when it comes to men அவங்க கொஞ்சம் ஹார்ஷாகவே தான் இருப்பாங்க எப்பவுமே, பிகாஸ் they have the authority. ஸோ அதை அவங்க விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காக நிறைய அவங்க அந்த அத்தாரிட்டிலே பட் போத் ஆர் இப்போ மென் அண்ட் விமனுக்கு ஒரு சர்டன் சுச்சுவேஷன்ல இது என்னால பண்ண முடியாது அப்படின்னாலும் மென் வந்து அந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ சடன் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, நீங்க ஆப்பிரிக்கா யூஎஸ் அந்த மாதிரி போகணும் அப்படின்னா மென் கேன் கோ சடன்லி, ரைட்? பட் வந்து உமனுக்கு அப்படி இல்ல அவங்களோட ஃபேமிலி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அவங்களுக்கு அந்த டேட்டு கம்ஃபர்டபுளா இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் பார்க்க தோணுது. பட் மென் வந்து அவங்க நினைச்ச நேரத்துல அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் ஈஸியா. உமன்ஸ் வந்து எப்படின்னா வந்து எமோஷனல் சப்போர்ட். இப்ப வந்து ஒரு எம்ப்ளாயி என்ன ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு உமன்ஸ்க்கு வந்து நல்லா தெரியும். எப்படின்னா இப்ப வந்து மென்னா இருந்ததுன்னா அவங்க வந்து எம்ப்ளாயி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இருந்தாலும் ஒரு மென் அந்த ஃபீமேல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியா உமன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியா மென்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அங்க ரிஜிட் மேனேஜ்மெண்ட் தான் கொண்டு வருவாங்க. இங்க வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுப்பாங்க. மோரோவர் ஈக்குவல் மென்னுக்கு ஈக்குவலா கேர்ள்ஸும் வந்துட்டாங்க. ஈவன் லோகோ பைலட்ல கூட இப்போ மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட்லேயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா ஒரு உமன் ஆண்டர்பிரினர் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து சாவித்ரி புலே அவங்க தான் ஃபர்ஸ்டா வந்து ஸ்டார்ட் பண்ண உமன் ஆண்டர்பிரினர். இப்போ வந்து ஏதோ கம்பெனியில் ஏதோ ஒரு எமர்ஜென்சினா மெயினாக கூப்பிட்டு வர முடியும். ஆனால் உண்மைக்கு வந்து அப்படி அவங்களுக்கான பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அவங்களுக்கான வந்து உடனே எதுவும் பண்ணிட முடியாது. ஸோ விமன் லீடர்ஷிப்பாக இருக்கும், லீடர்ஷிப்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து எல்லா ஒர்க்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. விமன்ஸ் வந்து அவங்க எல்லாத்தையும் கூட நிற்க முடியாது. பட் மென் அப்படின்னா இப்போ ஏதாச்சும் எமர்ஜென்சி அவங்க சொன்ன மாதிரி இப்போ ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே விமன் போய் பார்க்க முடியாது. அந்த இடத்துல இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு இப்போ ரெசிஸ்டிவாக இருந்தால் அவங்க வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். இவங்க ஆக்ஷன் எடுக்கும்போது அவங்க ரெசிஸ்டிவாக இருக்கணும். ஸோ போத் ரெண்டு பேருமே கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணணும்.
எல்லாம் நம்மளால பேச முடியுது. அங்க இருக்க டீச்சர்ஸ் கூட நம்மளுக்கு கைடன்ஸ் கிடைக்குது. அதை வச்சு நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆகட்டும், வேற ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஆகட்டும், அதை வச்சு நம்ம அப்கிரேட் பண்ணிக்க நம்ம இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கரண்ட் வேர்ல்டுல. நான் அந்த பாயிண்ட் அக்ரி பண்றேன். பட் வர்ச்சுவல் இன்ட்ராக்ஷன் வந்து அதுலேயும் கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. எல்லாருமே வந்து இன்ட்ராக்டிவா இருப்பாங்கன்னு அதுல அவசியம் இல்லைனாலும், இப்போ நம்ம நார்மலா ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுனாலும் அதுல இன்ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கவும் கொஞ்சம் அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கேதர் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. லைவ் கிளாஸா இருக்கனால நம்ம டீச்சர்ஸ் கிட்ட நல்லா கம்யூனிகேஷன் பண்ண முடியுது. நமக்கு என்ன டவுட்ஸா இருந்தாலும் நேரடியா போய் அவங்க கிட்ட கேட்க முடியும். ஸோ ஃப்ரம் தட் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்குள்ள பாண்டிங் கிரியேட் ஆகுது. நம்ம பர்சனலா நிறைய விஷயம் ஷேர் பண்றோம். அண்ட் தீஸ் திங்ஸ் வேர் ஹேப்பன்ட் இன் லைவ் கிளாஸஸ். இது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் 10 years நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து விர்ச்சுவல் கிளாஸஸ் தான் இருக்கிற மாதிரியா இருக்கும். ஆக்சுவலாக வந்து ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம்ஸ் அந்த மாதிரியா எதுவுமே இல்லாமல் ஆல் ஓவர் விர்ச்சுவல் கிளாஸஸ் தான் இருக்கும் ஆஃப்டர் 10 years. இப்போ விர்ச்சுவல் கிளாஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் கிளாஸ் கம்பேர் பண்ணும்போது ட்ரெடிஷ்னலில் வந்து நிறைய பர்சன்ஸ் கூட மீட் பண்ணுவோம். அவங்களோட ஆட்டிடியூட்ஸ், அப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற குட் திங் அண்ட் பேட் திங்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேஷன் கிடைக்கும், கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்மளோட இதை வந்து கம்யூனிகேஷன் நல்லா பில்ட் பண்ண முடியும். ஆனால் விர்ச்சுவல் கிளாஸில் அப்படி இல்லை. யாரைக்கிட்டேயே இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் லோவாக இருக்கும். இப்போ இன்னொருத்திங்க என்ன அப்படி அவங்களோட கேரக்டர், இப்போ ஒரு டீச்சர்னா எல்லா ஸ்டூடெண்ட்டோட கேரக்டர்ஸையும் அனலைஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஸ்டூடெண்ட் எப்படி என்ன மோட் ஆஃப் லேர்னிங் கொடுக்கலான்னு சொல்லி, என்ன மோட் ஆஃப் டீச்சிங் கொடுக்கலான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ண முடியும். பட் ஆனால் விர்ச்சுவலாக அந்த மாதிரியா இது பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸை ட்ரீட் பண்ணிக்க முடியாது. அதே விர்ச்சுவல்ல இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம எந்த லொகேஷன்ல சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருந்து கூட நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க இருந்துட்டு ஆஸ்திரேலியால கனெக்ஷன் வாங்கணும், ஏதாச்சும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கூட நம்மளோட பை யூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் திங்ஸ் அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம்.